வணக்கம் நண்பர்களே. நீங்கள் படிக்கும்போது உங்கள் கூட படித்தவன் முதல் மார்க் வாங்கிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு போயிட்டான், டாக்டர் என்ஜினியர்னு போயிட்டான் அப்படின்னு புலம்புனீங்களா? உங்கள் கூட இருந்த நண்பர்கள்லாம் தொழில் முனைவராக மாறி மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனாக மாறிட்டான். நான் பார்க்கும்போது சும்மா சுற்றிட்டு இருந்தவன்லாம் இன்னைக்கு பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருக்கான், மிகப்பெரிய நடிகனாக இருக்கான், அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தில் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களா? இந்த புலம்பலை முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிறாங்களோ இல்லையோ, வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஒரு கனவு இருந்திருக்கும். நான் இதுவாக தான் ஆக போகிறேன், ஒரு டாக்டரா இல்லை ஒரு இன்ஜினியரா, நான் கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதியா இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனா இல்லை ஒரு நடிகனா. நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், சிவகார்த்திகேயன் சின்ன சின்ன ரோல் டிவியில் ஆங்கர், ஆனால் இன்றைக்கி என்ன பெரிய வளர்ச்சி பாருங்கள். அதே மாதிரி வைபவ் சூரியவன்ஷி 14 வயசு, 10th கூட முடிக்கலை, கிரிக்கெட்டில் இன்னைக்கு கோடிக்கணக்காக பணம் வாங்குறான். அதனால் நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறத விட எதில் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு பாருங்கள், அதை பற்றி தேடுங்க, அதை படிங்க, அது சம்மந்தமான மனிதர்களை சந்திங்க. நிச்சயம் முதல்ல எதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதுக்கு அருகாமல் நம்ம கொண்டு போய் நிறுத்தும். அது சம்மந்தமான மனிதர்களை பார்ப்போம், அதன் மூலிமா வாய்ப்பு வரும். அதுக்கப்புறம் நிச்சயமாக நாம் அது பக்கத்தில் இருப்போம், கொஞ்ச நாள் அது கூடவே இருப்போம். அதுக்கப்புறம் அது மேலே ஏறி உட்காந்து சவாரி செய்யலாம். அதான் எதை பற்றி நீ சிந்திக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருப்பார். ஸோ நிச்சயமாக நமக்கு எதில் ஆர்வம் இருக்கோ, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, எடுத்த அந்த முடிவை விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ நாள் ஆனால் பரவாயில்ல, சாதிச்சு தான் நிற்பேன்னு முடிவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுதான் அந்த வெற்றியோட ரகசியம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பதிவுகள் சந்திக்கலாம். நன்றி.